எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா vlog தாங்க உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் கூட இருக்குது. அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸ் வந்து லாஸ்ட் டைம் டிமார்ட் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ் போட்டிருந்துச்சு. 89 ருபீஸ்க்கு ஆஃபரில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 66 ருபீஸ் போட்டிருந்துச்சு. ஆஃபரில் 59 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் தான் நான் வாங்கியிருந்தேங்க. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் நல்லாவே லாக் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் லாக் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக 10 எக்ஸ் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். ஸ்டோர் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக பெருசாக கொடுத்துருக்காங்க. கிட்ட ஆல்ரெடியே ஒரு எக் பாக்ஸ் இருக்குங்க. அது வந்து சாதாரணமாக இந்த 30 ரூபாய்க்கெல்லாம் கடையில் விற்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பாக்ஸ் தான். அதில் வந்து ஒரு 6 முட்டை தான் வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். அதுலேயும் சின்ன சின்ன குழியாக தான் இருக்கும். பெரிய சைஸ் எக்கெல்லாம் போட்டோம்னா பாக்ஸ் மூடாது. இது வந்து நமக்கு கொஞ்சம் பெரிய பெரிய குழியாக கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா PBA ஃப்ரீ பிளாஸ்டிக் தான். ஃப்ரிட்ஜில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இது வந்து நமக்கு கடைக்கு எடுத்துகிட்டு போகிறக்கும் முட்டையை சேவ் பண்ணி வைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால தான் நான் இதை வாங்கியிருக்கேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு தாங்க. நெத்திலி கருவாட்டு குழம்பு. இதை வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பட் இது எங்களோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். அதுலேயும் கத்திரிக்காய் பச்சை மிளகாவெல்லாம் போட்டு கொஞ்சம் காரசாரமாக வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஆம்லேட் செஞ்சுட்டு நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ப்ராப்பரான ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ரெசிபியோட வீடியோ போடுறேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோன் வாங்கிட்டு கிட்டத்தட்ட இது தீபாவளி டைமில் என்னமோ வாங்கினதுங்க. இதில் ஒரு கோன் வந்து மிச்சமாயிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பாப்பாக்கெல்லாம் லீவ் விட்டனால சும்மா அது இதையும் போய் நோண்டிட்டுருக்கா. அப்படி அவள் நோண்டாமல் இருக்கிறதுக்கு வேண்டி அவளோட கையிலையும் போட்டு விட்டு நானும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பார்த்தோம். என்னன்னா இது சரியாக செவக்கலைங்க. இந்த கோனெல்லாம் வாங்கினா இதுதான் பிரச்சனை. எப்போவுமே மருதாணி தான் பெஸ்ட். என் பொண்ணுக்கு பார்க் போகிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ பார்க்கு கூப்பிட்டு போவோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அதில் மெயின்டெனன்ஸ் இல்லை. அதனால் நாங்கள் எப்போவுமே கொஞ்சம் தூரமாக தான் பார்க் கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த பார்க் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சுந்தராபுரம் பார்க் தாங்க. இங்கே நிறைய நடக்கிறக்கும் இடம் இருக்கும். சும்மா நடந்துகிட்டே போயிட்டு வரலாம். பாப்பாவுக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வந்துருந்தோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷனுங்க. சரியான கூட்டம். எதையும் பார்த்து வாங்க முடிகிற மாதிரி நிலமையில் அங்கே இல்லை. ஏன்னா கஜகஜன்னு ஒரே கூட்டமாக இருந்தது. நாங்கள் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஸோ பாப்பாவோட செக்ஷன் போயிட்டு அவளுக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். என்ன வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா லேடிஸோட ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் அப்போ சும்மா அங்கே போயிருந்தேன். அப்போ தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே நின்று பார்த்து வாங்குற மாதிரி நிலமையில இப்போ இல்லைங்க. சரியான கூட்டம். முடிஞ்ச அளவுக்கு நான் சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜிமிக்கி இது எல்லாமே 75 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அமௌண்ட்டு எது வரைக்கும் போகுதுன்னு எனக்கு சரியாக தெரியலைங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இந்த ஜிமிக்கி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணுன்னா இந்த கடைக்கு வேணால் போய் பாருங்கள். அப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நான் வாங்கின கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன, அது லாபமாக நட்டமாக, நாங்கள் வாங்கின ப்ரைஸ்க்கு எங்களுக்கு என்ன கிஃப்ட் கிடச்சது, அப்படி எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. அப்புறம் என்ன அவசரடியாக தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டேங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.